ஜெய் ஸ்ரீராம். ஜெய் தமிழ் அருள்கணி செல்வங்கள் அனைவருக்கும் அதிகாலையில் இன்று காண காத்திருக்கும் ஒரு அற்புதமான திருத்தலம், அதாவது கல்வி சம்பந்தமான திருத்தலம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மார்க் வாங்கியாச்சு, இந்த கல்வி போகலாமா அந்த கல்வி போகலாமா, இந்த குழப்பத்தில் இருக்கிறவங்க ஒரு திருக்கோயிலுக்கு போகணும்னு நினச்சா அந்த திருக்கோயில் தான் இன்றைக்கி பார்க்க போகிற திருக்கோயில். அருள்மிகு சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் திருக்கோயில். இத்திருத்தலத்தின் மூலவராக அருள்பாலிப்பவர் அருள்மிகு ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர். இத்திருத்தலத்தின் அம்பாளாக அருள்மிகு ஸ்ரீ சிவகாம சுந்தரி அருள்பாலிக்கிறார். அருள்மிகு ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் அருள் புரியும் ஸ்தலம் தொட்டிக்கலை. மாவட்டம் திருவள்ளூர். கலைசை, கலைசாபுரி, கோவிந்தபுரம் என போற்றப்படும் இத்தலத்தின் இன்றைய பெயர் தொட்டிக்கலை. இத்தலத்தில் பசுக்கொட்டில்கள் அதிக அளவில் இருந்தமையால் இவ்வூர் தொட்டிக்கலை என வழங்கப்படுவதாக தெரிய வருகிறது. பசுத்தொழுவம் உள்ள கழுநீர் தொட்டியை ஆதாரமாக வைத்தே தொட்டிக்கலை என்று வழங்கப்படுகிறது. கிழக்கு நோக்கிய ஆலயம். ஆலயத்தின் எதிரில் சிவகங்கை தீர்த்தம். கோயிலினுள் பலிபீடம், கொடிமரம், நந்தி தேவர் திருப்பணிக்கென அமைத்திருக்கிறார்கள். மகாமண்டபத்திற்குள் நுழைந்ததும் நேர் எதிரே மூலவர் சிதம்பரேஸ்வரர். காட்சி கண்ட கண்கள் பணிக்கின்றன. உண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. போலோநாத உமாபதே சம்போ சிவசங்கரா என்று சொல்லக்கூடிய அருமையான பஞ்சாட்சர மந்திரத்தில் இங்கே சிவகுருநாதன், நல்லன்பை துவா சிவகுருநாதா, எனக்கெல்லாம் கொடுத்தாயே சிவகுருநாதா, உன் அருளாலே உலகம் இயங்குதையா சிவகுருநாதா. இந்த மாதிரி அன்பான சிவமான நாதனை ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தில் சொல்லி அழைத்தால் கல்விக்கு, தகுதியான அறிவுக்கு ஒரு அருமையான ஒரு திருக்கோயில். சிவபெருமான் நாட்டியமாடிய தலம். இந்திரன் அமிர்த கலசம் பெற்ற பூமி. சிதம்பரத்தை போற்றும் சிதம்பரேஸ்வரர் ஆலயம் கொண்ட மண். சைவர்களும் வைணவர்களும் போற்றி வணங்கிய தலம். திருவாவடுதுறை ஆதீன குலகுரு பூஜித்த தலம். சிவன் மற்றும் முருகனடியார் மாதவ சுப்பிரமணியர் வாழ்ந்த தலம். பிள்ளைத்தமிழ் கொண்ட கோயில். சிவகங்கை தீர்த்தம், நந்தியோடை கொண்ட பூமி. கோவை, வண்ணம், கட்டளை, பரணி என பல்வேறு இலக்கியங்கள் புகழும் பூமி என பல்வேறு பெருமைகள் கொண்டது திருவள்ளூர் தொட்டிக்கலை சிதம்பரேஸ்வரர் திருக்கோயில். ஏனையாட்கொள்ள சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா, சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. முடி மீது தீபமாய், மடி மீது ஜோதியாய், அடிவாரம் வெம்மையாய் உனை காண்கிறேன். முடி மீது தீபமாய், மடி மீது ஜோதியாய், அடிவாரம் வெம்மையாய் உனை காண்கிறேன். தீயனும் லிங்கம் ஜோதியில் தங்கும், பாய்ந்திடும் சுடராய் வான்வெளி பொங்கும். அருணாச்சலா உன் கோலமே, அருணாச்சலா உன் கோலமே,
மனம் காண வர வேண்டும், தினந்தோறும் வரம் வேண்டும். மலையான நாதனே அருள்வாயப்பா, மலையான நாதனே அருள்வாயப்பா. திருத்தொட்டிக்கலை என்ற இடத்தில், அந்த ஊர் பேர் பாருங்க, திருத்தொட்டிக்கலை, அந்த மாதிரி ஒரு இடத்துல சுவாமி இருக்கார். இப்போ நம்ம எடுத்த உடனே யாரை பார்க்க போறோம்னா, சபாபதி என்று சொல்லக்கூடிய நடராஜ பெருமானுடைய அவ்வளோ அழகாக அப்படி உட்கார்ந்துருக்காருங்க. அந்த நின்ற நடன கோலம் அதுதான் நடராஜருக்கு. அதாவது மேசத்தில் அஸ்வினி, அதே மாதிரி மூலத்தில் தனுசு, மகம், இந்த 6 ராகுகேது நட்சத்திரங்களும் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தீங்கன்னா சிதம்பர நடராஜரனுடைய அலங்காரம் அப்படி அழகாக புரியும். இப்படி இருக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அருங்கோணம் போட்டிங்கன்னா அப்படியே அழகாக நிற்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு அற்புத காட்சி. இப்போ நடராஜரனுடைய அருமையான திருக்காட்சி. இறைவன் இத்தலத்தில் நடனமாடி காட்சி தந்ததால் சிதம்பரேஸ்வரர் கலசத்தியாகர் என்றும் அழைக்கப்படுகின்றார். இத்தலத்து நடராஜ பெருமானை தரிசித்தவர்கள் மனதில் மீண்டும் மீண்டும் தரிசிக்கும் எண்ணம் இயல்பாகவே தோன்றும். ஓம் ஹிருதயஸ்திதாய நமஹ, ஓம் சர்வவ்யாபினே நமஹ, ஓம் அமாத்ராய நமஹ, ஓம் ஈஸ்வராய நமஹ, ஓம் ஹிருதயஸ்திதாய நமஹ, ஓம் சர்வவ்யாபினே நமஹ, ஓம் அமாத்ராய நமஹ, அனந்தமாத்ராய நமஹ, ஓம் வைதோபசமாய நமஹ, ஓம் சிவாய நமஹ, ஓம் வேதஸ்திதாய நமஹ, ஓம் அனந்தமாத்ராய நமஹ, ஓம் வைதோபசமாய நமஹ, ஓம் சிவாய நமஹ, ஓம் வேதஸ்திதாய நமஹ. இந்த திருத்தொட்டிக்கலை அப்படிங்கிற ஊருக்கு பழைய பேர் என்னன்னா கலசை அப்படிங்கிற வார்த்தையால சொல்லியிருக்காங்க. அது இப்ப மருவிருச்சு. திருத்தொட்டிக்கலைன்னு கேட்டதான் எல்லாருக்கும் தெரியும். இந்த கோயிலானது சிவஞான சுவாமிகளால் பாடல் பெற்ற ஸ்தலம். சிவஞான சுவாமிகள் திருவாடுதுறை ஆதீனத்திலிருந்து கைலாய தரிசனத்திற்காக இவ்வழி வரும்பொழுது சுவாமியானவர் சிவஞான சுவாமிகளுக்கு காட்சி தந்து அருளச் செய்தார். மாதவ சிவஞான சுவாமிகளின் 12 மாணாக்கர்களில் ஒருவரான தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் இத்தலத்து இறைவன் மீது அளவற்ற அன்பு கொண்டு விளங்கினார். பேராய் கலசை சிவனே இறை என்று, ஏராய் சிவலோகம் இடும்பயலாம், பாராய் பதமஞ்சும் விதிப்படியே கூறாய், அருளே குறியாய் மனமே என்ற பாடல் வரிகள் மூலம் இத்தலத்து இறைவனை வழிபடுவோர் சிவலோகச் செல்வத்தினை அடைவர் என உறுதி கூறுகின்றார் சுவாமிகள். ஓம் சிவலிங்க ஸ்வரூபாய நமஹ, ஓம் மகார விஷ்ணு ஸ்வரூபாய நமஹ, ஓம் முகார விஷ்ணு பத்னி ஸ்வரூபாய நமஹ, மகார விஷ்ணு பக்த ஸ்வரூபாய நமஹ, ஓம் சர்வமந்திர சிரசே நமஹ. சிவஞான சுவாமி அப்படிங்கிறவர் இந்த கோவிலுக்கு வந்திருக்காரு. அவருக்கு விநாயகரினுடைய பதிகம் பாடி இங்கே அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இன்னொரு அற்புதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிலில் சுவாமி அவருக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு. எப்பேற்பட்ட அற்புதமான இடம் பாருங்க. ஸ்ரீ மாதவ சிவஞான முனிவர் தமிழில் பாஷ்யம் இல்லாத குறையை நீக்க சிவஞான போதம் சாத்திர நூலுக்கு திராவிட மகாபாஷ்யம் இயற்றினார். அதேபோல இத்தலத்து செங்கழுநீர் விநாயகர் மீதும் செங்கழுநீர் விநாயகர் பிள்ளை தமிழை பாடியுள்ளார். மேலும் சிதம்பரேஸ்வரர் புகழ்பாடும் கலசை 13 தந்தாதியையும் பாடியுள்ளார். உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம்
अनेकदं तं भक्तानाम् एकदन्तम् उपास्महे நெற்றித்தளம் விட்டு பரவிய ஒற்றை கதிர் சக்தி சுடரதன் மொத்தத்தினை சுற்றி கனலென வருவோனே. நெற்றித்தளம் விட்டு பரவிய ஒற்றை கதிர் சக்தி சுடரதன் மொத்தத்தினை சுற்றி கனலென வருவோனே. நெஞ்சத்தினில் வஞ்சி குரமக சந்தத்தினில் கொஞ்சி குலவிட குன்றத்தினில் தங்கி பெறுபொருள் புரிவோனே. நெஞ்சத்தினில் வஞ்சி குரமக சந்தத்தினில் கொஞ்சி குலவிட குன்றத்தினில் தங்கி பெறுபொருள் புரிவோனே. கட்டி தவசடை பக்கத்தினில் குட்டை பிறமறி வைத்த சிவன் முத்தத்தினில் மகிழ்வோனே. கற்றை குடல் கட்டி தவசடை பக்கத்தினில் குட்டை பிறமறி வைத்த சிவன் முத்தத்தினில் மகிழ்வோனே. சிதம்பரேசா, திகம்பரா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க சிவபெருமான. திருநீலகண்டா, சர்வேஷா எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ உலகை இயக்கக்கூடியது சிவபெருமான். அணுவுக்கு அணுவானவன், அணுவுக்குள் இருந்து நம்மை அணுபோல இருந்து அணு அணுவாய் ஆட்டி வைப்பவன். நமக்கு அவர் இல்லாமல் ஒரு வேலை நடக்காதுங்க. சும்மா சொல்லிக்கலாம், நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் அவரின்றி அணுவும் அசையாது. அப்பேற்பட்ட அணு அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்மளுடைய தமிழ் மண்ணைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் இந்த நடராஜர் சிலை ஆராய்ச்சியாளர்கள் முன்னிக்கொண்டு, இந்த சிலை சாதாரண விஷயம் இல்லை, அதே மாதிரி சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய உலகத்தின் ஒரு மையப்பகுதியாக கருதக்கூடியது சிதம்பர நடராஜர் காலில் தான் அந்த இது இருக்கிறதாக அறிவியல் பூர்வமான சில விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. அந்த மாதிரி கோவிலுக்கு செல்லும் பொழுது, கோவிலில் நம்ம கோவிலுக்குள்ளே போகும்போது ஒரு ராஜகோபுரம்னு ஒன்று இருக்கும். அது எதுக்காக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஒரு நிமிஷமாவது நிற்கணும். ஒரு நிமிஷம். அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, வைப்ரேஷனை அள்ளி குவிச்சு ஒரு இடத்துல நேராக சென்டரில் இறங்குது. அந்த கோபுரத்துக்கு கீழே, ராஜகோபுரத்திற்கு கீழ் நிற்கும் பொழுது உங்கள் மனதும் அறிவும் ஒன்றே செயல்படும். அது ஆட்டோமேட்டிக்காகவே செய்யும். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அந்த இடத்துல 1 மினிட் நின்றுட்டு போனாலே உங்களுக்கு அதை தான் பிரமிடுன்னு சொல்லுவாங்க. பிரமிடுக்குள்ளே இருக்கும்போது இயக்கம் தானாக இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கோபுர வாசல் நின்று 1 நிமிடம் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தினால் வைப்ரேஷன் ரொம்ப நல்லா கிடைக்கும்.
சிறிய இடைவேளைக்கு பிறகு அருமையான அலங்காரத்திற்கு காத்திருப்போம். அருள்மிகு சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் திருக்கோயில். தாமரை பீடத்தில் வட்ட வடிவ ஆவுடையாரில் எழுந்தருளிய இறைவன் புதுப்பொலிவுடன் காட்சி தருகின்றார். இந்திரனும் மகான்களும் மன்னர்களும் வழிபட்ட இறைவனின் திருமேனியை காண கண் கோடி வேண்டும். ஜன்மஜ துக்க விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம். தேவமுனி பிரவரார்ச்சிதலிங்கம் காமதஹன கருணாகரலிங்கம். ராவண தர்ப்ப விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம். सर्वसुगन्धसुलेपितलिङ्गम् बुद्धिविवर्धनकारणलिङ्गम् सिद्धसुरासुरवन्दितलिङ्गम् तत्प्रणमामि सदा शिवलिङ्गम्. कनकमहामणिभूषितलिङ्गम् फणिपतिवेष्टितशोभितलिङ्गम्. दक्षसुयज्ञविनाशनलिङ्गम् तत्प्रणमामि सदा शिवलिङ्गम्. சில பேருக்கு பாத்தீங்கன்னா சூரியன் வலுவான நிலையில இருக்கும். சூரியன் வலுவான நிலையில இருந்தாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், IAS படிக்கிறது, IPS படிக்கிறதுக்கு வேற, IAS படிக்கிறதுக்கு வேற. சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் IPS படிக்கிறது. சூரியன் தனித்து ராஜ்ய யோகத்தை கொடுத்திருந்தால் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுதான் IAS படிக்கிறது. देवगणार्चित सेवितलिङ्गम् भावैर्भक्तिभिरेव च लिङ्गम् दिनकरकोटिप्रभाकरलिङ्गम् तत्प्रणमामि सदा शिवलिङ्गम्. சந்திரன் குரு இது ரெண்டும் சேர்ந்திருந்தா ஆசிரியர், லெக்சரர். ஆசிரியர்ல 3 வகையான ஆசிரியர் இருக்கு. ஆரம்ப பள்ளி ஆசிரியர், மேல்நிலை வைசி ஆசிரியர், காலேஜ் படிக்கிறதுக்கு ஒரு ஆசிரியர். இந்த மாதிரி மிதுனத்தில் இருந்தா ஒரு வகையான ஆசிரியர், கண்ணில இருந்தா ஒரு ஆசிரியர், மீனத்தில் இருந்தா ஒரு ஆசிரியர். இந்த மாதிரி வகைப்படுத்தப்பட்டிருக்குங்க. सुरगुरु सुरवर पूजितलिङ्गम् सुरवन पुष्प सदार्चितलिङ्गम्. परमपदम् परमात्मकलिङ्गम् तत्प्रणमामि सदा शिवलिङ्गम्. लिङ्गाष्टकमिदम् पुण्यम् यः पठेच्छिव सन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते.
வகைப்படுத்தப்பட்ட படிப்புகள், அந்த படிப்புகளை பக்குவமாக படிப்பதற்கு, நமது பகுத்தறிவதற்கு, தெரிவதற்கு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நல்ல படிப்பு, எந்த படிப்பும் கெட்ட படிப்பு இல்லை. எல்லா படிப்புலையும் சைன் பண்ண முடியும் உறுதியாக, அதில் சந்தேகமே கிடையாது. டாக்டராக இருந்து சைன் பண்ணலாம், வக்கீலாக இருந்து சைன் பண்ணலாம், என்ஜினியராக இருந்து சைன் பண்ணலாம், நடிகனாக இருந்து சைன் பண்ணலாம், ஒரு பேச்சாளராக இருந்து சைன் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா துறையிலும் வெற்றியாளர்கள் இருக்காங்க. அதனால் இந்த துறை மோசம், இந்த துறை மோசம் இல்லை அப்படிங்கிற மனக்கண் தேவையில்லை. எந்த துறையில் நீ வெற்றியாளனாக வரப்போகிறாய் என்ற தீர்வை தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல ஆலயம் வேணுமா இல்லையா? அந்த இடத்துல தான் வைப்ரேஷன் வேலை செய்யணும். அந்த வைப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய மின்காந்த அலைகளால் ஏற்படுத்தக்கூடிய அதிர்வலைகள் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது நடராஜர் கோயில் இருந்தால் அங்கே போகலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த திருக்கோயில் அந்த அதிர்வலைகளை நமக்கு தர காத்திருக்கிறதுங்கிறது அற்புதமான செய்தி. மகாமண்டபத்து மேல் தளத்தில் எழில்மிகு கவிழ்ந்த தாமரை மொட்டும் அதையொட்டிய புடைப்புச் சிற்பங்களும் கலைநயத்தை பறைசாற்றுகின்றன. தூண்களில் பல்வேறு புடைப்புச் சிற்பங்கள் அமைந்து கவர்கின்றன. சுவாமி சந்நிதிக்கு இடது புறத்தில் சிவகாமி அம்பிகையின் சந்நிதி அமைந்துள்ளது. அன்னையின் அருட்கோலம் நம்மை பக்தியில் ஆழ்த்துகிறது. இந்த திருக்கோயிலுக்கு வரும் வழியானது செவ்வாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி அங்கிருந்து ஆட்டோவில் வர வேண்டும். மேலும் திருநின்றூர் வழியாக வேப்பம்பட்டு வந்து வேப்பம்பட்டிலிருந்து பஜரங் காலேஜ் வழியாக ஆட்டோவில் வர வேண்டும். திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திருத்தொட்டிக்கலை என்ற இடத்தில் அருள்மிகு சிவகாம சுந்தரி சமேத சிதம்பரேஸ்வரர் நமக்கு எந்த துறையில் வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடும் என்ற அருள் ஞானத்தை நமக்கு தர அற்புதமான நேரம் இன்று அற்புதங்கள் திருமாலயம் பகுதியில் நமக்கு அருமையான ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. மீண்டும் நாளை காலை ஒரு அற்புதமான திருத்தலத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் நல்லநேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சிவார்ப்பணம்.